Good morning, students. Now we shall discuss about human circulatory system. The structure of heart was described by Raymond D. Wisnes in 1706. Human heart is a myogenic heart because it made up of special type of muscle is called as the cardiac muscle. It's situated in the thoracic cavity and its apex portion is slightly tilted towards the left. இது மார்பு பகுதியில் சிட்டுவேட்டட் ஆயிருக்கு, லெஃப்ட் சைடில் ஸ்லைட்டாக என்ன ஆயிருக்கு, ட்விஸ்டட் ஆயிருக்கு லைட்டாக. தென் இட் வெயிட்ஸ் அபவுட் 300 கிராம் இன் அடல்ட்டில் இதனோட வெயிட். த சைஸ் ஆஃப் அவர் ஹார்ட் இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்டு ஃபிஸ்ட். நம்மளோட ஹார்ட்டோட சைஸு நம்ம உள்ளங்கையை மடக்கி வச்சோம் அப்படின்னா அதனுடைய அளவு வந்து இருக்கும். ஓகேங்களா? Then heart is divided into 4 chambers. Already you know mammalian heart வந்து 4 chambered இருக்கு. Upper 2 chambers are called auricles and lower 2 chambers are called ventricles. Okay, the walls of the ventricles are thicker than the auricles. ஆரிக்கிள்ஸோட வாலை காட்டிலும் வென்ட்ரிக்கிள்ஸோட வால்ஸ் வந்து எப்படி இருக்கும், திக்காக இருக்கும். ஓகே, பிகாஸ் இட் மேடப் ஆஃப் ஸ்பெசிஃபிக்கான மசில்ஸ், பேப்புலரி மசில்ஸ் வந்து வென்ட்ரிக்கிள்ஸில் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த ஹார்ட் வால் இஸ் மேடப் ஆஃப் 3 லேயர்ஸ். ஹார்ட்டை கவர் பண்ணியிருக்க மெம்பரைன் பேர் பெரிகார்டியல் மெம்பரைன் தெரியும். தென் இந்த பெரிகார்டியல் மெம்பரைன் 3 லேயர்ஸால் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. தட் இஸ் அவுட்டர் எபிகார்டியம், மிடில் மயோகார்டியம் அண்ட் இன்னர் எண்டோகார்டியம். எபிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம். ஓகே, the space between the membrane is called the pericardial space. It's a double layered membrane. இந்த ரெண்டு மெம்பரைனுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்பேஸில் பெரிகார்டியல் ஃப்ளூயிட் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இட் ஹெல்ப் டு ப்ரிவென்ட் த ஷாக் and certain lubrication from the patient. அதாவது இது திடீர்னு ஏற்படக்கூடிய அதிர்ச்சிகளிலிருந்தும் அதிர்வுகளிலிருந்தும் நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுது, இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் வந்து என்ன பண்ணுது, உதவுது. ஓகே, தென் இந்த அப்பர் 2 chambers are called auricles அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா மிஸ், auricles. Okay, then the 2 auricles are separated by auricular septum. இந்த இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. இப்போ பேசிக்காக அப்பர் சேம்பருக்கு பேர் ஆரிக்கிள்ஸ். ரைட் சைடில் ஏட்ரியம் இருந்ததுன்னா ஆரிக்கிள்ஸ், இட்ஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் த ஏட்ரியம். லெஃப்ட் சைடில் இருந்தால் லெஃப்ட் ஏட்ரியம். இந்த 2 format are separated by inter-auricular septum. At the same time, the 2 ventricles are separated by interventricular septum. The right side auricle and right ventricles are separated by right auriculoventricular apertures. Apertures அப்படின்னா என்னது, ஒரு துளை. இதன் வழியாக ரைட் ஏட்ரியமும் ரைட் வென்ட்ரிக்கலும் செப்பரேட்டட் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு வால்வ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இன் பிட்வீன் த ரைட் ஏட்ரியம் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல் த tricuspid valve is present. At the same time, the left atrium and left ventricles are separated by என்னது, ஆர் கனெக்டட் பை, செப்பரேட்டட் பை இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம். அண்ட் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த அப்பர்ச்சர்ஸ் தான் என்னது, இன்டர் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் அப்பர்ச்சர்ஸ், லெஃப்ட் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் அப்பர்ச்சர்ஸ். இந்த இடத்துல ஒரு வால்வ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தட் வால்வ் இஸ் கால்ட் அஸ் த மிட்ரல் வால்வ். ஓகே, அப்போ ஹார்ட்டில் 4 chambers இருக்குது. இந்த ரைட் சைடில் ட்ரைகஸ்பீட் வால்வ் இருக்குது, லெஃப்ட் சைடில் வந்து என்ன வால்வ் இருக்குது, மிட்ரல் வால்வ், இட்ஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் த பைகஸ்பீட் வால்வ். ஓகே, தென் இந்த ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து தான் பல்மனரி ஆர்டரி வந்து என்ன ஆகுது, ஆர்ஜினேட்டட் ஆகுது. ரைட் சைடு ப்ளூவை இண்டிகேட் பண்ணியிருக்காங்க, ப்ளூனாலே இட்ஸ் டீஆக்சினேட்டட் பிளட்டு. அட் த சேம் டைம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து அயோட்டா வந்து என்ன ஆகுது, ஆர்ஜினேட்டட் ஆகுது. தென் இப்போ நம்ம ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஷார்ட்டனாக பார்க்க போகிறோம். இப்போ பேசிக் ஒரு செல் இருந்தது அப்படின்னா அந்த செல்லில் இருக்கக்கூடிய டீஆக்சினேட்டட் ஃபார்மட்டை கேப்லரிஸ் கலெக்ட் பண்ணி வெனியூல்ஸ் கொடுக்கும், வெனியூல்ஸ் வாங்கி வெயின் கொடுக்கும், வெயின் வாங்கி வீனாகேவாக கொடுக்கும். ஸோ சுப்பீரியர் வீனாகேவா இட் கலெக்ட் த டீஆக்சினேட்டட் பிளட் ஃப்ரம் ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த பாடி. அட் த சேம் டைம் இன்ஃபீரியர் வீனாகேவா கலெக்ட் த டீஆக்சினேட்டட் பிளட் ஃப்ரம் த போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த பாடி. அண்ட் ஒன் மோர் இஸ் வாட் அப்படின்னா கரோனரி சைனஸ். ப்ரீவியஸ் செஷனில் பார்த்தோம் கரோனரி பிளட் வெசல்ஸ். இப்போ கரோனரி வெயின் அப்படின்னா இட் கலெக்ட் த டீஆக்சினேட்டட் பிளட் ஃப்ரம் த ஹார்ட். ஸோ இந்த இன்ஃபீரியர், சுப்பீரியர் as well as the coronary, the 3 format pour the deoxygenated blood to the right atrium. Okay, then with the help of the tricuspid valve, the deoxygenated blood enter into the right ventricle. Then pulmonary artery originated, it carry the deoxygenated blood to the pulmonary arteries, carry the deoxygenated blood to the lung for its purification. The lungs purified and converted the deoxygenated blood into another oxygenated.
with the help of the pulmonary vein. With the help of the pulmonary vein. The pulmonary vein originated from the lungs. It carry the oxygenated blood and pour into the left auricle. With the help of the bicuspid valve or mitral valve, the oxygenated blood is entered into the left ventricle. The aorta originated from the left ventricle. It carry the oxygenated blood and distributed different parts of the body. இதுதான் நம்மளோட ஹார்ட்டோட மெக்கானிசம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஆர்ஜின் அண்ட் கண்டக்ஷன்ஸ் ஆஃப் த ஹார்ட் பீட் பார்க்க போகிறோம். ஆர்ஜின் அண்டு கண்டக்ஷன் ஆஃப் தி ஹார்ட் பீட். ஹார்ட் பீட் அப்படின்னா என்ன? ஆல்ரெடி ஐ டோல்ட் இட். த ஹார்ட் இன் ஹியூமன் இஸ் அ மயோஜெனிக் ஹார்ட் because it made up of special type of muscle is called as the cardiac muscles. Cardiomyocytes, myo word indicate what? Muscles can produce spontaneous rhythmic depolarization. What is the meaning of rhythmic? Lup and tup அப்படின்ற ஒரு சவுண்டை வந்து என்ன பண்ணுது? ப்ரொடியூஸ் பண்ணுது. The sequence of electrical conductions, அதாவது பேசிக்காக நம்மளோட ஹார்ட்டில் நிறைய எலக்ட்ரிக்கல் ஃபார்மட் கண்டக்ஷன் வந்து என்ன ஆகுது? அக்கறாகுது. ஹார்ட் பீட் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஜென்ரேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ். நிறைய முறை எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் அப்படின்னா என்னது? ஒரு வைப்ரேஷன் மூலமாக என்ன பண்ணுது? இம்பல்சஸை டிரான்ஸ்மிட்டட் பண்ணுது. தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி இதில் ஆர்ஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் தி ஹார்ட் நடக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்மளோட ஹார்ட்டில் ரைட் ஏட்ரியம், இப்போ பாருங்கள், see the பிக்சர். இந்த இடத்துல பிக்சர் பாருங்கள். இந்த இடத்துல இதான் வந்து ரைட் ஏட்ரியம். இந்த இடத்துல என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு? SA நோட் அப்படின்னு ஒரு நோட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. What is the meaning of SA? Sinoatrial node or sino-auricular node அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இந்த நோடுக்கு பேர் SA நோடு. இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு? ரைட் ஏட்ரியமில் வந்து என்ன ஆயிருக்கு? ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தென் அடுத்து பாருங்கள், இங்கேருந்து அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். த இம்பல்சஸ் பாசஸ் அட் த ஆட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கிறது SA நோடு. அடுத்து இது வந்து என்னது? AV நோடு, ஆட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு. எப்படி? ரைட் ஏட்ரியமும் என்னது? ரைட் வென்ட்ரிக்கலும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல அந்த ட்ரைகஸ்பீட் வால்வ் இருக்குள்ள, அதுக்கு மேலே லெஃப்ட் சைடில் AV நோடு. A மீன்ஸ் ஏட்ரியம், V மீன்ஸ் வாட்? வென்ட்ரிக்கல். நோடுனா முடிச்சு. அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது? ஒரு முடிச்சு வந்து என்ன ஆயிருக்கு? ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, அடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். இது வந்து SA நோட், இது வந்து என்னது? AV நோட். அங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து என்ன ஆகுது? அந்த நர்வ் ஃபைபர்ஸ் இம்பல்சஸ் வந்து என்ன ஆகுது? அப்படியே கீழே வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு வருது. தட் இஸ் கால்ட் வாட்டர். த ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில் கனெக்ட்ஸ் த ஏட்ரியா டு த வென்ட்ரிக்கல். இந்த ஏட்ரியோ வென்ட்ரிக்கல்லேருந்து வரக்கூடிய அந்த பண்டில்ஸு ஏட்ரியமை வென்ட்ரிக்கிளோட வந்து என்ன பண்ணுது? கனெக்ட் பண்ணுது. அடுத்து தேர்ட், இந்த இடத்துல பாருங்கள், த பண்டில் ஆஃப் kiss. This portion is called as what? A bundle of kiss. Contacts the impulses through the septum, interventricular septum. That means what? இந்த AV நோடு வந்து இங்கே வந்து வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு வந்து ரெண்டு பண்டில்ஸாக மாறுது. தட் இஸ் பண்டில் ஆஃப் கிஸ்ஸுக்கு வருது. அங்கேருந்து வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு ஃபைபர்ஸ் வந்து என்ன ஆகுது? பிரியுது. ரெண்டு பிரிஞ்சு வந்து என்ன பண்ணுது? ரைட் அஸ் வெல் அஸ் த லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு போகுது. தட் இஸ் கால்ட் அஸ் த ஃபர்கன்ஜி ஃபைபர்ஸ். ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் இட். ரைட் ஏட்ரியமில் SA நோடு இருக்குது. அடுத்து இந்த ஏட்ரியமும் வென்ட்ரிக்கிளும் இணையிற இடத்துல மேலே லெஃப்ட் சைடில் AV நோடு வந்து என்ன ஆயிருக்கு? ப்ரெசென்ட் ஆயிருக்கு. AV நோடு அப்படி கீழே நோக்கி வென்ட்ரிக்கிள்ஸ் நோக்கி வருது. இந்த இடத்துல பண்டில் ஆஃப் கிஸ் அப்படின்ற ஒரு ஃபார்மட் இருக்குது. அங்கேருந்து இது ரெண்டு ஃபைபர்ஸாக பிரிஞ்சு என்ன பண்ணுது? வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு ஃபுல்லும் ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த ஃபைபர்ஸ்க்கு பேர் பர்கன்ஜி ஃபைபர்ஸ். இப்போ என்ன இங்கே மெக்கானிசம் நடக்குது? வாட் ஆர் த சீக்வென்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன்ஸ் அக்கர்ஸ் இன் தி ஹார்ட்? இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து என்னது? கார்டியோமயோசைட்ஸ், அதிகமான அளவு கார்டியாக் மசில்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த SA நோட நம்ம நேச்சுரல் பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல தான் ஹார்ட்டோட இம்பல்சஸ், அதாவது கண்டக்ஷன், அது வந்து என்னாகுது? வைப்ரேஷன் மூலமாக அந்த எலக்ட்ரிக் இம்பல்சஸை ஸ்டார்ட் பண்ண போகுது. தட் இஸ் SA நோடு அப்படின்னா சைனோ ஏட்ரியல் நோடு. அந்த இடத்துல ஒரு முடிச்சு இருக்குது. இதை வந்து என்ன சொல்கிறோம்? நேச்சுரல் பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல தான் அந்த கண்டக்ஷன் வந்து என்ன ஆகுது? ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? தென் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த வைப்ரேஷன் என்ன பண்ணுது? AV நோடுக்கு டிரான்ஸ்மிட்டட் ஆகுது. AV நோடுலேருந்து பண்டில் ஆஃப் கிஸ்க்கு வருது. பண்டில் ஆஃப் கிஸ்ஸிலேருந்து பர்கன்சி ஃபைபர்ஸ் மூலமாக த்ரூ அவுட்டு ஹார்ட்டுக்கும் போகுது. இதன் மூலமாக தான்
ஹார்ட் வந்து என்ன ஆகுது ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேங்களா, பாருங்கள். தென் இந்த எஸ்ஏ நோட் அட் த வால் ஆஃப் ரைட் ஏட்ரியம். எஸ்ஏ நோடுன்ற சைனோ ஏட்ரிய நோடு ரைட் ஏட்ரியத்தோட வாலில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. லேட்ரலி டு த என்ட்ரன்ஸ் ஆஃப் த சுப்பீரியர் வீனா கேவா. அப்படின்னா சுப்பீரியர் வீனா கேவா முடியுது இல்லையா, அதனோட என்ட்ரன்ஸ்லேயே இந்த எஸ்ஏ நோடு இருக்குது. இந்த ரீஜியன் கால் த சைனோ வெனாரம். அந்த இடத்த நம்ம சைனோ வெனாரம் சொல்கிறோம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். சுப்பீரியர் வீனா கேவாவோட எண்டிங், ரைட் ஏட்ரியமோட ஸ்டார்டிங், அந்த இடத்துல எஸ்ஏ நோடு வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தட் பார்ட் இஸ் கால்ட் அஸ் த சைனஸ் வெனோரம். அடுத்து இந்த எஸ்ஏ நோட் கண்டினியூஸ்லி ப்ரொடியூஸ் த ஆக்ஷன் பொட்டென்ஷியல். அந்த எஸ்ஏ நோடில் அதிகமான அளவு கார்டியாக் மசில்ஸ் இருக்கிறதுனால அந்த இடத்துல கார்டியோ மயோசைட்ஸ், ஏன்னா அந்த இடத்துல அதிகமான அளவு வந்து என்ன இருக்குது, மசில்ஸோட கோஆர்டினேஷன்ஸ் இருக்குது. கண்டினியூஸ்லி ப்ரொடியூஸ் த ஆக்ஷன் பொட்டென்ஷியல் அண்ட் நோன் அஸ் த ஹார்ட்ஸ் நேச்சுரல் பேஸ் மேக்கர். அந்த இடத்துல அளவுக்கு அதிகமான ஆக்ஷன் வைப்ரேஷன் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால அதை வந்து இயற்கையான நேச்சுரல் பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. தென் சம் பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த எஸ்ஏ நோட் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா ஹார்ட்டில் வந்து கண்டக்ஷன் வந்து நடக்காமல் போயிடும். அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக பேஸ் மேக்கர் வந்து என்ன பண்ணுவாங்க, ரைட் ஏட்ரியமில் வந்து ஹார்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அடுத்து the atrioventricular node. What is the meaning of atrioventricular? In between the atrium as well as the ventricular ஒரு முடிச்சு present ஆயிருக்கு, that is called as the atrioventricular node or AV node is a part of the electrical conduction system of the heart. That means what? இது SA நோடோட இந்த AV node வந்து என்ன ஆயிருக்கு, கனெக்டட் ஆயிருக்கு. அதனோட ஒரு பார்ட் heart that coordinates the top of the heart. அங்கே SA நோடு அதனோட அந்த கண்டக்ஷன் வந்து எங்கே ஆகுது, AV நோடுக்கு வருது. ஸோ அதனோட இது கனெக்டட் ஆகிருக்கு. தென் இட் எலக்ட்ரிக்கலி கனெக்டட் த ஏட்ரியா அண்டு வென்ட்ரிக்கல்ஸ். ஓகே, இந்த AV நோடோட ரோல் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் மூலமாக ஏட்ரியத்தையும் வென்ட்ரிக்கல்ஸையும் அது வந்து என்ன பண்ணுது, கனெக்ட் பண்ணுது. ஓகேங்களா. இதை தான் மிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து வரக்கூடிய இந்த வைப்ரேஷன் என்ன ஆகுது, இங்கே AV நோடுக்கு வருது, AV நோடுலேருந்து பண்டில் ஆஃப் கிஸ்க்கு வருது, பண்டில் ஆஃப் கிஸ்ஸிலேருந்து 2 ஃபார்மட் பிரியுது. இதைத்தான் பர்கன்ஜி ஃபைபர்ஸ்ன்னு சொல்கிறோம். இது த்ரூ அவுட் ஹார்ட்டுக்கும் இங்கேருந்து ஜென்ரேட்டட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இதன் மூலமாக ஹார்ட் வந்து என்ன பண்ணுது, கான்ட்ராக்ட் அண்டு ரிலாக்ஸ் ஆகுது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் என்னது, இந்த ஏவி நோட். ஏவி நோடுனா இப்போ தான் பார்த்தோம், ஆரிக்கிளுக்கும் வென்ட்ரிக்கிளுக்கும் நடுவில் இருக்கிறது ஏவி நோட். லைஸ் அட் த லோயர் பேக் செக்ஷன் ஆஃப் த இன்டர் ஏட்ரியல் செப்டம். ரைட் ஏட்ரியம் இருக்கு இல்லையா, அதனோட எண்டிங்கில், ரைட் ஏட்ரியமோட எண்டிங்கில் லெஃப்ட்டில் லோயர் சைடில் இந்த ஏவி நோடு வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. அடுத்து 2 ஸ்பெஷல் கார்டியாக் மசில் ஃபைபர்ஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் நோட் அண்ட் ஆர் கால்ட் த பண்டில் ஆஃப் கிஸ். the 2 special cardiac muscle fibers. என்ன சொல்கிறாங்க, 2 ஸ்பெஷல் கார்டியாக் மசில் ஃபைபர்ஸு இங்கேருந்து எங்கே ஏவி நோட்லேருந்து ஆரிஜினேட் ஆகுது. அதுக்கு பேர் தான் வந்து என்னது, பண்டில் ஆஃப் கிஸ். ஓகேங்களா. தென் பாருங்கள், 2 ஸ்பெஷல் கார்டியாக் மசில் ஃபைபர்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் த ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் நோட் அண்ட் ஆர் கால்ட் த பண்டில் ஆஃப் கிஸ். They run down into the interventricular septum and fiber separator spread into the ventricles. இது என்ன பண்ணுது, 2 வென்ட்ரிக்கல்ஸ்க்கும் நடுவில் இருக்கிறத தான் நம்ம இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் சொல்கிறோம். இந்த 2 வென்ட்ரிக்கல்ஸ்க்கும் நடுவில் இது பாஸ் ஆகி போய் என்ன பண்ணுது, அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸை வித் ஹெல்ப் ஆஃப் த பர்கன்ஜி ஃபைபர்ஸ் மூலமாக த்ரூ அவுட் வென்ட்ரிக்கலுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுது. பாருங்கள், தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் கால்ட் த பர்கன்ஜி ஃபைபர்ஸ். Contractions of the cardiac muscles require depolarization and repolarization of their cell membrane. That means what? இந்த கொடுத்தக்கூடிய இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸை வேகமாக உள்ளே அனுப்பி அதை கண்டக்ட் பண்ணி ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு வேகமாக சுழற்றி திருப்பி அதனுடைய ஒரிஜினல் பொசிஷன் வர்ற அளவுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸோட ரோல் இருக்குது. தட் மீன்ஸ் ஒரு தடவை கான்ட்ராக்ட் ஆகி ஒரு தடவை ரிலாக்ஸ் பண்ணுற வரைக்கும் இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் வந்து என்ன பண்ணுது, ஃபங்க்ஷன் பண்ணுது. ஓகேங்களா. இப்போ நம்ம ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் த ஹார்ட் பீட் பார்த்தோம். இது ரொம்ப சிம்பிளாக எஸ்ஏ நோட், ஏவி நோட், பண்டில் ஆஃப் கிஸ் அண்டு பர்கன்ஜி ஃபைபர். SA நோடில் ஆரிஜினேட் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் ஏவி நோடுக்கு போகுது, ஏவி நோடுலேருந்து பண்டில் ஆஃப் கிஸ்க்கு போகுது, பண்டில் ஆஃப் கிஸ்லேருந்து பர்கன்ஜி ஃபைபர்ஸ் போகுது. இதன் மூலமாக த்ரூ அவுட் ஹார்ட்டுக்கும் என்னது எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் வந்து என்ன ஆகுது, டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஓகேங்களா. அடுத்து
movement of ions across the cell membrane causes these events. அப்போ இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் த்ரூ அவுட் ஹார்ட்டுக்கும் போகணும்னா அதில் என்னாகணும், சில அயான்ஸோட மூமெண்ட்ஸ் வேணும். ஏர்லியர் டீபோலரைசேஷன் இஸ் ஸ்லோ அண்ட் டேக்ஸ் பிளேஸ் பை சோடியம் இன்ஃப்ளூக்ஸ். இனிஷியலில் கண்டக்டட் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் எஸ்சிஏ நோடில் ஆர்ஜினேட் ஆகக்கூடிய அந்த டீபோலரைசேஷன் ஸ்லோவாக தான் என்னாகும், ஸ்டார்ட் ஆகும் பை சோடியம் இன்ஃப்ளூக்ஸ். சோடியம் பொட்டாசியம் பம்புன்னு இருக்குது, அதை நம்ம மசில்ஸ் லெசனில் படிக்கலாம். இப்போ சோடியம் என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த டீபோலரைசேஷன் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் டிரான்ஸ்மிட்டட் ஆகணும்னா சோடியம் இன்ஃப்ளூக்ஸ் அப்படின்னா என்ன ஆகணும், உள்ளே போகணும், செல் மெம்பரைன் வழியாக ஊடுருவி உள்ளே போகணும். அண்டு ரிடக்ஷன் இன் த பொட்டாசியம் எஃப்ளக்ஸ். சோடியம் உள்ளே போகணும், பொட்டாசியம் என்ன ஆகணும், எஃப்ளக்ஸ் ஆகணும். அப்போ தான் என்ன ஆகணும், இந்த டீபோலரைசேஷன் ப்ராசஸ் அக்கர் ஆகும். தென் மினிமம் பொட்டன்ஷியல் இஸ் நீடட் டு ஆக்டிவேட். இப்போ இந்த செயல் நடக்கணும் அப்படின்னா கொஞ்சமாவது மினிமம் எனர்ஜி ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இருந்தால் தான் சோடியம் உள்ளே போகிறதும் பொட்டாசியம் வெளியில் போகிறதும் நடக்கும். தென் வோல்டேஜ் கேட்டில் கால்சியம் சேனல்ஸ் இருக்கும், அதுதான் இது உள்ளே போகிறதுக்கும் இது வெளியில் வர்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, திஸ் காசஸ் ரேப்பிட் டீபோலரைசேஷன். ஸோ பொட்டாசியம் வெளியில் வந்துருச்சு, சோடியம் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா வேகமாக ஸ்லோவாக இருந்த டீபோலரைசேஷன் ரியாக்ஷன் வேகமாக ரேப்பிடாக நடக்க ஆரம்பிச்சிடும், விச் ரிசல்ட்ஸ் இன் த ஆக்ஷன் பொட்டன்ஷியல். அப்போ வேகமாக எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் த்ரூ அவுட் ஹார்ட்டுக்கு என்னாகும், டிரான்ஸ்மிட்டட் ஆகும். த பேஸ் மேக்கர் செல் ரீபோலரைஸ் ஸ்லோலி வியா தென் இது என்னது பொட்டாசியம் எஃப்ளோக்ஸ். இந்த பேஸ் மேக்கர் செல் அப்படின்னா ஹார்ட்டில் எஸ்ஏ நோடில் இருக்கு இல்லையா, அது வேகமாக அதனோட நிகழ்ச்சியை முடிச்சுட்டு என்னாச்சு, பொட்டாசியத்தை என்ன பண்ணிருச்சு, எஃப்ளோக்ஸ் வெளியில் தள்ளிடுச்சு. ஓகேங்களா, மிஸ் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு புரியுதா? இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் டிரான்ஸ்மிட்டட் ஆகணும்னா மூமெண்ட் ஆஃப் அயான்ஸ் அக்கர் ஆகணும். என்ன அயான்ஸு, இனிஷியலில் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும். அப்போ பொட்டாசியம் என்ன பண்ணணும், வெளியில் வரணும், சோடியம் உள்ளே போகணும். தென் இந்த கால்சியம் சேனல், சோடியம் பொட்டாசியம் பம்ப்னு ஒன்று இருக்குது, அது லேட்டர் பார்க்கலாம். மினிமம் பொட்டன்ஷியல் இருந்தால் தான் இந்த டீபோலரைசேஷன் நடக்கும். இது கால்சியம் சேனல்ஸ், கால்சியம் வழியாக ஊடுருவி இது நடக்குது. ஸோ சோடியம் உள்ளே போனோன்னே இது ஃபாஸ்ட்டாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருது. இது நடக்கும்போது பேஸ் மேக்கர் திருப்பியும் டீபோலரைஸாக இருந்தது ரீபோலரைசஸ் ஆகுது. தென் பொட்டாசியம் என்ன பண்ணிடுது, வெளியில் வந்துடுது. ஓகேங்களா, தென் அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹார்ட் பீட் பற்றி பார்க்க போகிறோம். ரிதமிக் கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த ஹார்ட் இஸ் கால்ட் அஸ் த ஹார்ட் பீட். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம இதயம் ஒரு முறை சுருங்கி விரியக்கூடியதை தான் நம்ம கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகிறத தான் நம்ம ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கான்ட்ராக்ஷன் ஆஃப் த ஹார்ட் இஸ் கால்ட் அஸ் த சிஸ்டோல். கான்ட்ராக்ஷன் அப்படின்னா சுருங்குறது, இதை நம்ம ஷார்ட்டனாக சிஎஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் ரிலாக்ஸேஷன் இஸ் கால்ட் அஸ் த டயஸ்டோல், ஆர்டி அப்படின்றத ரிலாக்ஸேஷன் வச்சுக்கலாம். சுருங்குனா சிஸ்டோல், விரிஞ்சா டயஸ்டோல். த ஹார்ட் நார்மலி பீட் 70 to 72 times per minute in a human adult. நார்மலாக ஹியூமன் பீயிங்ஸோட ஹார்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு 70லேருந்து 72 முறை என்ன பண்ணுது, துடிக்குது. த ஃபஸ்ட்டு ஹார்ட் சவுண்ட் இஸ் கால்ட் அஸ் த லப் சவுண்ட். நம்ம இதயம் துடிக்கிறது லப் டப் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஃபஸ்ட்டு ஹார்ட் சவுண்டை நம்ம லப்னு சொல்கிறோம். இஸ் அசோசியேட்டட் வித், இது எப்படி இந்த லப் சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா க்ளோசர் ஆஃப் ட்ரைகஸ்பீட் அண்ட் பைகஸ்பீட் வால்வ். அதாவது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ட்ரைகஸ்பீடும் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பைகஸ்பீடும் க்ளோஸ் ஆகுறதுனால என்ன ஆகுது, இந்த லப் அப்படின்ற சவுண்டு என்ன ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்து டப் சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, second heart sound is a tap, is associated with the closure of semilunar valve. Already you know human heartல 4 valves present ஆயிருக்கு, bicuspid, tricuspid, semilunar and aortic valve. முன்னாடி ப்ரீவியஸ்லேயே நம்ம போன செஷனில் பார்க்கும்போது it prevent the back flow of the blood அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா, தென் அடுத்து என்னாச்சு, செகண்ட் ஹார்ட் சவுண்ட் டப் இஸ் associated with the closure of semilunar valve. இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம், கான்ட்ராக்ஷன்னா சிஸ்டோல், ரிலாக்ஸேஷன்னா டயஸ்டோல். இப்போ லப் சவுண்ட் க்ளோசர் ஆஃப் ட்ரை அண்ட் பை, டப் சவுண்டுன்றது செமிலூனார் வால்ஸ் என்ன ஆகிறது, க்ளோசர் ஆகிறதுனால உருவாகுது. தென் அடுத்து அண்ட் இன்க்ரீஸ்டு ஹார்ட் ரேட் இஸ் கால்டு டாக்கிகார்டியா. அளவுக்கு அதிகமாக ஹார்ட் பீட்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த சிச்சுவேஷனை டாக்கிகார்டியான்றோம். டிக்ரீஸ் ஆயிடுச்சு, ஹார்ட் பீட்டோட லெவல் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சுன்னா அதை பிராக்கிகார்டியான்னு சொல்கிறோம். எப்போ ட்ரைகஸ்பீட் அண்ட் பைகஸ்பீட் வால்வ் க்ளோஸ் ஆகும், ஆரிக்கல்ஸ் ரைட் சைடில் இருக்கக்கூடிய டீஆக்சினேட்டட் பிளட்டு லெஃப்ட்டுக்கு வரும்போது திறந்து மூடிடும். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆக்சினேட்டட் பிளட்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வரும்போது என்னாகும், இந்த பைகஸ்பீட் வால்வு ஓப்பன் ஆகி என்னாகும், க்ளோஸ் ஆகும். இப்போ க்ளோஸ் ஆகும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னா லப் சவுண்டையும்,
இது க்ளோஸ் பண்ணோன்னே வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு பிளட் வந்துடுது இல்லையா. இப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்து என்ன பண்ணுது, அயோட்டா மூலமாக ஆக்சினேட்டட் பிளட்டை த்ரூ அவுட் பாடிக்கு அனுப்புது. அப்போ அயோட்டாக்கு போன பிளட்டு திருப்பியும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வராமல் இருக்கணும்னா செமிலூனார் வால்வு வந்து என்ன ஆயிடணும், க்ளோஸ் ஆயிடணும். இப்போ அது க்ளோஸ் ஆகும்போது உருவாகக்கூடிய சவுண்டு தான் வந்து என்னது, டப் சவுண்ட். அதே மாதிரி பல்மனரி ஆர்டரியிலேருந்து டீஆக்சினேட்டட் பிளட் லங்ஸுக்கு போகும்போது போன பிளட்டு திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு செமிலூனார் வால்வு மூடணும். ஸோ அட் த சேம் டைம் ரைட் வென்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய செமிலூனார் வால்வும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் அயோட்டாவிலேருந்து வரக்கூடிய செமிலூனார், ரெண்டே அயோட்டிக் வால்வ்னு சொல்லலாம், இல்லைன்னா செமிலூனார் வால்வு சொல்லலாம். அது ரெண்டும் சேம் அட் அ டைமில் மூடும்போது டப் சவுண்டு வந்து என்ன ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் த கார்டியாக் சைக்கிள். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாக்கிகார்டியா அண்ட் பிராக்கிகார்டியா பற்றி பார்த்தோம்ல. இது நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடியது. இன்க்ரீஸ்டு ஹார்ட் ரேட்டை டாக்கிகார்டியான்னு சொன்னோம், டிக்ரீஸ்டு வந்து பிராக்கிகார்டியான்னு சொன்னோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்டியாக் சைக்கிள். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கார்டியாக் சைக்கிள்? The events that occur at the beginning of the heartbeat and last until the beginning of the next beat. அதாவது ஒரு பீட் வந்து ஸ்டார்ட் ஆகி முடிகிற வரைக்கும் இடைப்பட்ட காலத்தை தான் நம்ம கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். கார்டியாக் சைக்கிள் இஸ் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஹார்ட் ஃப்ரம் பிகினிங் ஆஃப் ஒன் ஹார்ட் பீட் டு பிகினிங் ஆஃப் தி நெக்ஸ்ட். ஒரு ஹார்ட் பீட்டோட ஸ்டார்டிங்லேருந்து அது நெக்ஸ்ட்டு ஹார்ட் பீட்டை தொடங்குற வரைக்கும் இடைப்பட்ட காலத்தை தான் நம்ம கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இட் லாஸ்ட் ஃபார் 0.8 செகண்ட். இந்த ஒரு ஹார்ட் பீட் முடிகிறதுக்கு நமக்கு 0.8 செகண்ட் வந்து என்ன ஆகுது. இது வந்து 5 ஃபேஸஸில் அக்கர் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ் த வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டயஸ்டோல்? இப்போ சிஸ்டோல்னா சிஎஸ்ன்னு சொன்னேன், கான்ட்ராக்ஷன். டயஸ்டோல்னா ரிலாக்ஸேஷன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கான்செப்டில் என்ன வரோம் அப்படின்னா வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். லோயர் சேம்பரான வென்ட்ரிக்கிள்ஸ் வந்து ரிலாக்ஸ்டு கண்டிஷனில் இருக்குது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், ஆரிக்கிள்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, வென்ட்ரிக்கிள்ஸ் வந்து என்னது ரிலாக்ஸ்டில் இருக்குது. பாருங்கள், கான்செப்ட் ஈஸியாக இருக்கும். தென் த ப்ரெஷர் இன் த ஆரிக்கிள்ஸ் இன்க்ரீசஸ் தென் தட் ஆஃப் த வென்ட்ரிகுலர் ப்ரெஷர். ஆரிக்கிள்ஸில் அழுத்தம் அதிகமாக இருக்குது, வென்ட்ரிக்கலில் ப்ரெஷர் இல்லை, ஏன்னா அது ரிலாக்ஸ்டு கண்டிஷனில் இருக்குது. இட்ஸ் அ ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஏவி வால்வ்ஸ் ஆர் ஓப்பன் வைல் த செமிலூனார் வால்வ்ஸ் ஆர் க்ளோஸ்டு. தென் என்னாச்சு, ஆரிக்கிள்ஸில் அழுத்தம் அதிகமாக இருக்குது, ஆரிக்கிளுக்கும் வென்ட்ரிக்கிளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் வால்வான ட்ரைக்கஸ்பீட் வால்வும் பைக்கஸ்பீட் வால்வும் ஓப்பனாக இருக்குது. வென்ட்ரிக்கலில் எந்த ரோலும் நடக்கலை, அது ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஸோ வென்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய செமிலூனார் வால்வ் வந்து என்ன இருக்குது, க்ளோஸ் ஆகிருக்கு. இட்ஸ் அ செகண்ட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸாக இருக்குது, ஆரிக்கிளில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. செகண்ட் பாயிண்ட்டு ஏவி நோடு ஓப்பனாக இருக்குது, செமிலூனார் வால்வ் வந்து என்ன ஆயிருக்கு, ஏவி வால்வ்ஸ் ட்ரைக்கஸ்பீட் அண்டு பைக்கஸ்பீட் வால்வ் ஓப்பனாக இருக்குது. கீழே இருக்கக்கூடிய செமிலூனார் வால்வ் வந்து என்ன இருக்குது, க்ளோஸில் இருக்குது. அடுத்து பிளட் ஃப்ளோஸ் ஃப்ரம் த ஆரிக்கிள் இன்டு த வென்ட்ரிக்கிள்ஸ் பாசிவ்லி. என்ன ஆகுது, ஆரிக்கிளில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால ஆரிக்கிள்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக பிளட் ஃப்ளோ ஆகி வென்ட்ரிக்கிள்ஸை ரீச் பண்ணுது. இதுதான் ஃபஸ்ட் ஃபேஸ். ஸோ ஃபஸ்ட் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் 3 பாயிண்ட்டு தான். என்ன பாயிண்ட்டு, ஆரிக்கிள்ஸில் வந்து அதிக அழுத்தமாக இருக்குது, வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸ்டாக இருக்குது, ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஏவி வால்வ்ஸ் வந்து ஓப்பனாக இருக்குது, செமிலூனார் வால்வு க்ளோஸாக இருக்குது. அடுத்து ஆட்டோமேட்டிக்கலாக ஆரிக்கிள்ஸ்லேருந்து வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு என்ன ஆகுது, பிளட்டு வர ஆரம்பிச்சிடுது. அடுத்து ஃபேஸ் 2, ஏட்ரியல் சிஸ்டோல். ஏட்ரியல் சிஸ்டோல்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏட்ரியல் வந்து என்ன ஆகுது, கான்ட்ராக்ட் ஆக போகுது. மேலே இருக்கக்கூடிய ரத்தம் சேம்பர் ஃபுல்லும் ரெம்பிருச்சு, உடனே அது வந்து என்ன பண்ண போகுது, சுருங்க போகுது. கான்ட்ராக்ஷன் ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ் த சிஸ்டோல். த ஏட்ரியோ கான்ட்ராக்ட்ஸ் வைல் த வென்ட்ரிக்கிள்ஸ் ஆர் ஸ்டில் ரிலாக்ஸ். மேலே இருக்கக்கூடிய அப்பர் சேம்பரான ஏட்ரியா சுருங்க ஆரம்பிக்குது. அது சுருங்கின வரைக்கும் வென்ட்ரிக்கிள் வந்து என்ன பண்ணுது, ரிலாக்ஸ்டு கண்டிஷன்லேயே இருக்குது. அடுத்து the contraction of the auricles pushes maximum volume of the blood to the ventricle. மேலே இருக்கக்கூடிய அந்த ஆரிக்கிள்ஸ் சுருங்கி போதுமான அளவு மேக்ஸிமம் அதில் எவ்வளோ பிளட் இருக்கோ அதை பூரா வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிடுது, பாஸ் பண்ணிடுது. அன்டில் தே ரீச் த எண்ட் டயஸ்டோலிக் வேல்யூம். அப்போ என்ன ஆயிடுச்சு, ஆரிக்கிள்ஸில் இருக்கக்கூடிய பிளட்டு பூரா வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு வந்துருச்சு. இந்த நேரத்தில் வென்ட்ரிக்கிள்ஸ் வந்து டயஸ்டோலிக் ரிலாக்ஸேஷன் கண்டிஷனோட எண்டிங்க்கு வந்துருச்சு. ஏன்னா வென்ட்ரிக்கிள்ஸ் ஃபுல்லும் ஆரிக்கிள்ஸ் கொடுத்த பிளட்டுனால ரெம்பிருச்சு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டீஆக்சினேட்டட் பிளட் ரெம்பிருச்சு, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்னது, ஆக்சினேட்டட் பிளட்டு ரெம்பிருச்சு. ஓகேங்களா, என்ன பேசுகிறேன்னு புரியுதா? அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இடிவி இஸ் ரிலேட்டட் டு த லென்த் ஆஃப் த கார்டியாக் மசில் ஃபைபர். எவ்வளவு தூரம் இந்த வென்ட்ரிக்கிள்ஸோட ரிலாக்ஸேஷன் பீரியட் இருக்குது அப்படின்னா, இந்த கார்டியாக் மசில்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸாக அந்த மசில்ஸை ஸ்ட்ரெச் பண்ணுதோ அதை பொறுத்து தான் இந்த இடிவினா எண்ட் டயஸ்டோலிக் வேல்யூம் இருக்குது. எவ்வளவு தூரம் அந்த
வென்ட்ரிக்கிளோட ரிலாக்ஸ்டு கண்டிஷன் இருக்குது அப்படின்றத குறிக்குது. மோர் த மசில் இஸ் ஸ்ட்ரக்சர் கிரேட் த இடிவி. அளவுக்கு அதிகமாக மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா இந்த எண்ட் டயஸ்டோலிக் வேல்யூமோட அளவு வந்து என்ன பண்ணிடும், கூடிரும். அண்டு தி ஸ்ட்ரோக் வேல்யூம் அளவை விட இந்த எண்ட் டயஸ்டோலிக் வேல்யூமோட அளவு கூடிரும். மிஸ் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்ட்ரோக் வேல்யூம்? மிஸ் த வேல்யூம் ஆஃப் பிளட் பம்ப்டு அவுட் ஆஃப் த வென்ட்ரிக்கிள் இஸ் கால்ட் அஸ் த ஸ்ட்ரோக் வேல்யூம். இது கொஞ்சம் கான்செப்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். அதாவது நத்திங் பட் இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம், ஆரிக்கிள்லேருந்து பிளட்டு வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வென்ட்ரிக்கிள்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, டயஸ்டோல் கண்டிஷனோட எண்டிங்க்கு வந்துருச்சு. அடுத்து என்ன ஆகுது, எவ்வளோ மசில் ஸ்ட்ராங்காக ஃபோர்ஸ் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த எண்டு டயஸ்டோலிக் வேல்யூம்னா இந்த டயஸ்டோல் பீரியடோட எண்டிங் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன சொல்கிறாங்க, மோர் த மசில் ஸ்ட்ரெச்சர், அளவுக்கு அதிகமாக மசில் ஸ்ட்ரெச் ஆயிடுச்சுன்னா கிரேட்டர் த இடிவி எண்டு டயஸ்டோலிக் வேல்யூம் வந்து என்னது, அந்த டயஸ்டோல் வென்ட்ரிக்கிள் ரிலாக்ஸேஷன் ஃபேஸ் கூடிரும். சரிங்களா? அண்டு த ஸ்ட்ரோக் வேல்யூம், ஏன்னா இது ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, ஸ்ட்ரோக் வேல்யூம். ஸ்ட்ரோக்னால் என்ன அர்த்தம், வென்ட்ரிக்கிள் சுருங்கி இந்த பிளட்டை வந்து என்ன பண்ணணும், வெளிக்கு தள்ளணும். இப்போ ஸ்ட்ரோக் வேல்யூம்னா மிஸ் என்ன சொல்லியிருந்தேன், வேல்யூம் ஆஃப் பிளட் பம்ப்டு அவுட் ஆஃப் த வென்ட்ரிக்கிள். அப்போ இடிவி ஃபேஸ் கூடிரும், ஸ்ட்ரோக் வேல்யூமோட அளவு வந்து என்ன பண்ணிடும், குறைஞ்சிரும். ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வென்ட்ரிக்கிள்லேருந்து பிளட்டை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வெளித்தள்ளுவாங்க. ஓகேங்களா? அடுத்து ஃபேஸ் 3. இப்போ ஃபேஸ் 1 பார்த்துட்டோம், ஃபேஸ் 2 பார்த்துட்டோம், அடுத்து ஃபேஸ் 3. தென் ஃபேஸ் 3 வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். இப்போ என்ன பார்த்தோம், வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் பார்த்தோம், அடுத்து ஏட்ரியல் சிஸ்டோல் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோம், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் பார்க்க போகிறோம். இப்போ என்ன அர்த்தம், மீனிங்கு, ஏடிஎம்லேருந்து பிளட்டு வந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு வந்துருச்சு. ஸோ வென்ட்ரிக்கல் வந்து டயஸ்டோலிக் கண்டிஷனில் இருந்து மாறி இப்போ வென்ட்ரிக்கல் வந்து என்ன பண்ண போகுது, கான்ட்ராக்ட் பண்ண போகுது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல்னு சொல்கிறோம். சிஸ்டோல்னா கான்ட்ராக்ஷன். பாருங்கள், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் ஐசோவேல்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன் அப்படியே மிதமாக சமமாக நடக்கும். இந்த வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன் ஃபோர்ஸஸ் த ஏவி வால்ஸ் டு க்ளோஸ். அங்கே என்ன நடந்துச்சு, வென்ட்ரிகுலர் டயஸ்டோலில் ஏவி வால் ஓப்பனாக இருந்துச்சு, செமிலூனார் வால் வந்து என்ன இருந்துச்சு, க்ளோஸாக இருந்துச்சு. இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு, அப்படியே ஆப்போசிட்டாக ஏவி வால் க்ளோஸ் ஆயிடுச்சு, செமிலூனார் வால் வந்து என்ன ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. கான்செப்ட் ஈஸி தான். தென் தேர் இஸ் இன்க்ரீஸிங் த ப்ரெஷர் இன்சைட் த வென்ட்ரிக்கிள். அங்கே ஆரிக்கிளில் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு, இப்போ ஆரிக்கிள் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வென்ட்ரிக்கிள் வந்து என்ன ஆயிடுச்சு, சிஸ்டோல் கண்டிஷனுக்கு வந்ததுனால இங்கே ப்ரெஷர் வந்து என்ன பண்ணிடுச்சு, கூடிடுச்சு. த பிளட் இஸ் தென் பம்ப்டு ஃப்ரம் த வென்ட்ரிக்கிள் இன்டு த அயோட்டா. ஓகே, மீனிங் புரியும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து இந்த ஆக்சினேட்டட் பிளட் வந்து என்ன பண்ணுது, அயோட்டாக்கு வந்து பம்ப் ஆகுது. இப்போ என்ன ஆகணும், செமிலூனார் வால் வந்து என்ன ஆயிருக்கு, ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, பட் தெர் இஸ் நோ சேஞ்சஸ் இன் த சைஸ் ஆஃப் த மசில் ஃபைபர் லென்த் அண்ட் வென்ட்ரிகுலர். ஆனால் ஆரிக்கிள்ஸில் இருக்கும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்துச்சு. இப்போ இங்கே மசில் ஃபைபர்ஸோட ஃபார்மெட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இது சமமான அழுத்தத்தில் என்ன ஆகுது, நடக்குது. இந்த சைடு வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல் நடக்குது, இந்த பக்கம் பல்மனரி ஆர்டரியில் நடக்குது. ஓகேங்களா? தட் இஸ் ஃபேஸ் 3. அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் ஃபேஸ் 4 வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். வென்ட்ரிகுலர் சிஸ்டோல்னால் என்ன அப்படின்னா, இப்போ வென்ட்ரிக்கிள் வந்து என்ன பண்ணிடுது, கண்டினியூஷனாக ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குது. தட் இஸ் தேர்ட் ஃபேஸும் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் தான் பார்த்தோம், ஃபோர்த்லையும் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் தான் பார்த்துட்ருக்கோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்க்ரீஸ் த வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் forces the semilunar wall to open. வென்ட்ரிக்கலில் அழுத்தம் அதிகமாக செமிலூனார் வால் வந்து ஓப்பன் ஆகி இங்கே இருக்கக்கூடிய பிளட்டை வந்து என்ன பண்ணுது, மேலே வெளியில் தள்ளுது, ஹார்ட்லேருந்து வெளியில் தள்ளுது. blood is ejected out of the ventricle without backflow of the blood. ஹார்ட்டில் இருக்கக்கூடிய வென்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய பிளட்டு என்ன பண்ணுது, வெளியில் போகுது. செமிலூனாரோட ரோல் என்ன, இட் ப்ரிவென்ட் த பேக்ஃப்ளோ ஆஃப் த பிளட்டு. போன பிளட்டு திருப்பி வராமல் என்ன பண்ணுது, பாதுகாக்குது. திஸ் பாயிண்ட் இஸ் த எண்ட் ஆஃப் த சிஸ்டோலிக் வேல்யூ. இப்போ இதோட என்ன ஆகுது, வென்ட்ரிக்கலோட அந்த கான்ட்ராக்ஷன் வந்து என்ன பண்ணப்படுது, முடிய போகுது. அந்த ஃபேஸோட எண்டிங்கை தான் நம்ம எண்டு சிஸ்டோலிக் வேல்யூ. இனிமேல் வென்ட்ரிக்கிள்ஸ் வந்து என்ன ஆகுது, கான்ட்ராக்ட் ஆகி முடிச்சிருச்சு. அடுத்து அது என்ன பண்ணணும், ரிலாக்ஸேஷன் ஸ்டேஜுக்கு போகணும். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். மொதல் ஆரிக்கிள் வந்து என்ன ஆகுது, கான்ட்ராக்ட் ஆகுது. ஸோ அங்கேருந்து வந்து பிளட்டு வந்து வென்ட்ரிக்கிளுக்கு வருது. அப்படி வரும்போது ஏவி வால்வ் ஓப்பன் ஆகுது, செமிலூனார் வால்வு க்ளோஸ் ஆகுது. அடுத்து வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு வந்தோடனையும் வென்ட்ரிக்கிள் வந்து என்ன ஆகுது, சிஸ்டோலிக் பண்ணுது. அது கான்ட்ராக்ட் ஆகும்போது ஏவி வால்வ்ஸ் வந்து என்ன ஆயிடுது, ட்ரைகஸ்பீட் பைகஸ்பீட் வால்வு க்ளோஸ் ஆயிடுது, செமிலூனார் வால்வ் வந்து என்ன ஆயிடுது, ஓப்பன் ஆயிடுது. ஓகேங்களா? தென் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் ஃபேஸ் 5 வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். மொதல் பார்த்தோம்ல வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் அப்படின்னா என்ன அர்த்தம், வென்ட்ரிக்கிள்ஸ் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் பிளட்டை வந்து என்ன பண்ணிடுச்சு, வெளியில் தள்ளிடுச்சு. ஸோ அது ரிலாக்ஸ்டு கண்டிஷனுக்கு வரப்போகுது. தட் இஸ் கால்ட் அஸ் த வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். த வென்ட்ரிக்கிள்ஸ் பிகின் டு ரிலாக்ஸ், ப்ரெஷர் இன் த ஏட்டர் இஸ் எக்ஸிபிட்
exceed ventricular pressure. Next அதே மாதிரி பழைய மாதிரி வென்ட்ரிக்கிளோட ப்ரெஷர் குறைஞ்சிரும், ஆரிக்கிளோட ப்ரெஷர் வந்து என்ன பண்ணிடும், அதிகரிச்சிடும். அதே மாதிரி தான் ஏவி வால்ஸ் ஓப்பன் ஆகும். சேம் திங் ரிப்பீட்டடாக நடக்கும். பாருங்கள், this results in the closure of semilunar valves, the heart returns to phase 1 of the cardiac cycle. திருப்பியும் phase 1க்கு போயிடும். ஸோ ventricular diastole, atrial systole, ventricular systole, திருப்பியும் ventricular systole, அடுத்து ventricular diastole. ஸோ cardiac cycle occur in the 5 phases. ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஆரிக்கிளில் அழுத்தம் ஆகும்போது ஏவி வால்ஸ் ஓப்பன் ஆகும், செமிலுனார் வால்வ் க்ளோஸ் ஆகும், ஆரிக்கிளிலிருந்து வென்ட்ரிக்கிளுக்கு என்ன ஆயிரும், பிளட் வந்துடும். ஏட்ரியல் சிஸ்டோலில் ஆரிக்கிள்ஸ் வந்து அதிக கான்ட்ராக்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூம் ஆஃப் பிளட்டை வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு தள்ளும். இது வந்து என்னது, ஏட்ரியல் சிஸ்டோலு. அடுத்து என்னாகும், ஏட்ரியல் சிஸ்டோல் முடிந்தோடனே வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் பிளட்டு வென்ட்ரிக்கிளுக்கு வந்தோடனையும் என்ன ஆயிரும், ஏவி வால்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும். வென்ட்ரிக்கல் அடுத்து சிஸ்டோல், அது கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ செமிலூனார் வால்வ் ஓப்பன் ஆயிரும், பிளட்டை வென்ட்ரிக்கல்ஸ்லேருந்து வெளியில் தள்ளும். திருப்பியும் ஆட்டோமேட்டிக்காக வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸ் ஆயிரும், திருப்பியும் ஆரிக்கிளில் ப்ரெஷர் அதிகமாகும். இப்படி கண்டினியூஸாக இந்த கார்டியாக் சைக்கிள் வந்து என்ன இருக்கும், அக்கர் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்டியாக் அவுட்புட் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஃபங்க்ஷன் மூலமாக எவ்வளவு பிளட்டை அது வந்து என்ன பண்ணியிருக்கு, வெளியில் தள்ளியிருக்கு. தட் இஸ் கால்ட் அஸ் த அமௌண்ட் ஆஃப் பிளட் பம்ப்டு அவுட் பை ஈச் வென்ட்ரிக்கிள் பெர் மினிட் இஸ் கால்ட் அஸ் வாட் எ கார்டியாக் அவுட்புட். ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு பிளட்டை இந்த வென்ட்ரிக்கிள் பம்ப் பண்ணி வெளியில் தள்ளியிருக்கு. தட் இஸ் கால்ட் அஸ் த கார்டியாக் அவுட்புட், CO. இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஹார்ட் ரேட். இதுதான் வந்து ஹார்ட் ரேட்டோட உற்பத்தி ப்ராடக்ட். ஓகேங்களா, இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஹார்ட் ரேட். ஹார்ட் ரேட்டுன்றதை HR அப்படின்னும், ஸ்ட்ரோக் வால்யூம்னா SV. ஆல்ரெடி ஐ டோல்ட் இட். ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்ன சொல்லியிருந்தேன் மிஸ்ஸு அப்படின்னா, அந்த வேல்யூம் ஆஃப் பிளட் பம்ப்டு அவுட் ஒன் வென்ட்ரிக்கிள். ஒவ்வொரு வென்ட்ரிக்கிளும் எவ்வளவு பிளட்டை பம்ப் பண்ணி வெளியில் தள்ளுது அப்படின்றது தான் ஸ்ட்ரோக் வேல்யூம். ஸோ CO அப்படின்றது கார்டியாக் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு HRன்றது ஹார்ட் ரேட் இன்ட்டு SV. SVன்றது என்னது, ஸ்ட்ரோக் வேல்யூம். அப்போ எவ்வளவு பிளட்டு அது வெளித்தள்ளியிருக்கு அப்படின்றத, எவ்வளவு ஹார்ட் எத்தனை முறை துடிச்சிருக்கு, எவ்வளவு பிளட்டை வென்ட்ரிக்கிள்ஸ் வெளித்தள்ளியிருக்கு, ரெண்டையும் கால்குலேட் பண்ணோம்னா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், கார்டியாக் அவுட்புட்டை தெரிஞ்சுக்கலாம். கார்டியாக் அவுட்புட்னா என்ன, அமௌண்ட் ஆஃப் பிளட் பம்ப்டு அவுட், எவ்வளவு ரத்தம் இதயத்துலேருந்து வெளியில் போயிருக்கு. இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம், ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை இதயம் துடித்திருக்கிறது, அதை என்ன பண்ணணும், ஸ்ட்ரோக் வேல்யூம், ஒரு வென்ட்ரிக்கிள்லேருந்து எவ்வளோ ரத்தம் வெளியில் போயிருக்கு, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அது கிடைச்சிரும். ஹார்ட் ரேட் ஆர் த பல்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் பீட்ஸ் பெர் மினிட். ஓகே, ஹார்ட் ரேட்டுன்றது எவ்வளவு 70லேருந்து 72 வரைக்கும் எவ்வளவு நேரம் அது எத்தனை முறை துடித்திருக்கிறது. பல்ஸ் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு சிஸ்டோலிக் ப்ரெஷர் மைனஸ் டயஸ்டோலிக், எவ்வளோ தூரம் கான்ட்ராக்ட் ஆகிருக்கு, அதுலேருந்து எத்தனை முறை ரிலாக்ஸேஷன் ஆகிருக்கு, அதை மைனஸ் பண்ணிடணும். ஸ்ட்ரோக் வால்யூம்னா இஸ் த வேல்யூம் ஆஃப் பிளட் பம்ப்டு அவுட் பை ஒன் வென்ட்ரிக்கிள் வித் ஈச் பீட். ஒவ்வொரு பீட்டுக்கும், இப்போ 70 முறைனா ஒவ்வொரு பீட்டுக்கும் ஒவ்வொரு வென்ட்ரிக்கிள் எவ்வளவு ரத்தத்தை வெளியில் தள்ளியிருக்கு. தட் இஸ் கால்ட் அஸ் த ஸ்ட்ரோக் வால்யூம். பாருங்கள், தென் SV depends on ventricular contraction. SVன்றது என்ன சொல்லியிருந்தேன், ஸ்ட்ரோக் வால்யூம் டிபெண்ட்ஸ் ஆன் ventricular contraction. SVன்றது திரும்ப திரும்ப சொல்கிறேன், SV அப்படின்றது என்ன, ஸ்ட்ரோக் வால்யூம். அதனோட ரோல் என்னென்னா, வேல்யூம் ஆஃப் பிளட்டை ஒரு வென்ட்ரிக்கிள் எவ்வளோ தூரம் பம்ப் பண்ணியிருக்கோ அதைத்தான் நம்ம ஸ்ட்ரோக் வால்யூம் சொல்கிறோம். இப்போ வென்ட்ரிக்கிளோட ஆக்டிவிட்டீஸ் தான் ஸ்ட்ரோக் வால்யூமை என்ன பண்ணியிருக்கு, டிபெண்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா, SV டிபெண்ட்ஸ் ஆன் வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன். ஸ்ட்ரோக் வேல்யூன்றது வென்ட்ரிகுலர் எத்தனை முறை சுரங்குகிறது அப்படின்றத என்ன பண்ணியிருக்கு, டிபெண்ட் பண்ணியிருக்கு. சில பேருக்கு இப்போ ஹார்ட் பீட் அதிகமாகிடுச்சு 90 80 அப்படின்னா, அப்போ அத்தனை முறை வேகமாக வென்ட்ரிக்குள் வந்து என்ன ஆகும், கான்ட்ராக்டே ஆகிட்டே இருக்கும். இப்போ எவ்வளோ ரத்தம் போயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ CO, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் CO, கார்டியாக் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு HRனா ஹார்ட் ரேட்டு இன்ட்டு SVனா ஸ்ட்ரோக் வேல்யூம். ஸோ SV ரெப்ரசன்ட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்ட்ரோக் வேல்யூம் அப்படின்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், எவ்வளவு வென்ட்ரிக்கிள்ஸ் வந்து பிளட்டை கொண்டு போயிருக்கு வெளியில் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம். EDV அப்படின்னா என்ன அர்த்தம், எண்ட் டயஸ்டோலிக் வேல்யூம், அமௌண்ட் ஆஃப் பிளட் தட் கலெக்ட்ஸ் இன் த வென்ட்ரிக்கிள் டியூரிங் த டயஸ்டோல். வென்ட்ரிக்கிளில் டயஸ்டோல் பீரியடில் அது எவ்வளவு ரத்தத்தை உள்ளே வச்சுருந்துருக்கு, டயஸ்டோல்னால் ரிலாக்ஸேஷன் கண்டிஷனில் அது எவ்வளோ பிளட்டை வச்சுருக்கு. எண்ட் டயஸ்டோலிக் வேல்யூம் அண்ட் ESV, எண்ட் சிஸ்டோலிக் வேல்யூம், வேல்யூம் ஆஃப் பிளட் ரிமைனிங் இன் த வென்ட்ரிக்கிள் ஆஃப்டர் த கான்ட்ராக்ஷன்.
கான்ட்ராக்ஷன். தட் மீன்ஸ் வாட், அது கான்ட்ராக்ட் பண்ணி முடித்த பிறகு இன்னும் எவ்வளவு பிளட்டு வென்ட்ரிக்கிள்ஸ்லேயே இருந்திருக்கு. அப்போ எஸ்வியை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா இடிவி மைனஸ் இஎஸ்வி. கான்செப்ட் வந்து அக்யூரேட்டாக புரியணும், கொஞ்சமாவது அந்த கெப்பாசிட்டி நல்லா கவனிக்கணும். ஏன்னா அது இடிவி எண்டு டயஸ்டோல். டயஸ்டோல்னால் என்ன அர்த்தம்? ரிலாக்ஸேஷன். சிஸ்டோல்னால் என்னது? கான்ட்ராக்ஷன். இப்போ ஒரு வென்ட்ரிக்கிள் வந்து டயஸ்டோலிக் கண்டிஷனில் இருக்கும்போது அதில் எவ்வளோ பிளட் இருக்குது, கான்ட்ராக்ட் ஆகும்போது எவ்வளோ பிளட்டை வெளித்தள்ளி இருக்குது, ரிமைனிங் எவ்வளோ இருக்குது. ஸோ இடிவி மைனஸ் இஎஸ்வி அப்படின்னா அதை வச்சு அது எவ்வளோ பிளட்டை வெளித்தள்ளி இருக்குது, ஸ்ட்ரோக் வால்யூமை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃப்ராங்க் ஸ்டார்லிங் லா ஆஃப் த ஹார்ட். ஃப்ராங்க் அண்ட் ஸ்டார்லிங் அப்படின்ற 2 சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு லாவை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போஸ்ட்லேட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரிட்டிக்கல் ஃபேக்டர் கண்ட்ரோலிங் த எஸ்வி இஸ் த டிகிரி டு விச் த கார்டியாக் மசில் செல்ஸ் ஆர் ஸ்ட்ரெச்டு ஜஸ்ட் பிஃபோர் தே கான்ட்ராக்ட். அதாவது இந்த ஸ்ட்ரோக் வேல்யூன்றது எவ்வளவு தூரம் அந்த கார்டியாக் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகி கான்ட்ராக்ட் ஆகி அதனோட இம்பல்சஸை வந்து டிரான்ஸ்மிட்டட் பண்ணுதோ அதை வச்சு தான் வென்ட்ரிக்கிள்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், பிளட்டை வெளித்தள்ள முடியும் அப்படின்றத ஃப்ராங்க் அண்ட் ஸ்டார்லிங் அப்படின்ற சயின்டிஸ்ட் ஒரு லா. எவ்வளவு இம்பல்சஸ், எவ்வளவு அழுத்தத்தை கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வென்ட்ரிக்கிள்ஸ் வந்து ஃபோர்ஸ்னா பிளட்டை வந்து என்ன பண்ணணும், இங்கேருந்து வெளியில் கொண்டு போக முடியும். ஓகேங்களா? இப்போ கீழேருந்து தண்ணியை நம்ம மேலே கொண்டு போகணும்னா ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் நமக்கு தேவைப்படுது. அப்போ ஃபோர்ஸ் கொடுத்தா தான் நம்மளால் தண்ணியை கீழேருந்து மேலே கொண்டு போக முடியுது. ஓகேங்களா? தென் பாருங்கள், the most important factor stretching cardiac muscles is the amount of blood returning to the heart and distending its ventricle venous return. இந்த ஹார்ட் எவ்வளவு தூரம் கார்டியாக் மசில் ஸ்ட்ரெச் ஆகுன்றது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா என்ன ஆகுது, வீனஸ் ரிட்டர்ன், சுப்பீரியர் வீனாகேவா அண்ட் இன்ஃபீரியர் வீனாகேவாவில் எவ்வளவு ரத்தம் வந்து கொட்டுது அதனுடைய அழுத்தம் அளவை பொறுத்து தான் என்ன ஆகுது, இந்த வென்ட்ரிக்கிள்ஸோட கான்ட்ராக்ஷன் அக்கர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கான்செப்டை பாருங்கள். இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா கார்டியாக் என்னது அவுட்புட்டு, சிஓன்றது கார்டியாக் அவுட்புட்டு, அமௌண்ட் ஆஃப் பிளட் பம்ப்டு அவுட் ஆஃப் த ஈச் வென்ட்ரிக்கிளை தான் ஒரு பீட்டுக்கு எவ்வளவு ரத்தம் வென்ட்ரிக்கிள்லேருந்து வெளியில் போகுது அப்படின்றது தான் கார்டியாக் அவுட்புட். இந்த பக்கம் பார்த்தா லங்ஸுக்கு போகும், இந்த பக்கம் பார்த்தா அயோட்டாக்கு போகும். ஓகேங்களா? ஹெச்ஆர்ன்றது ஹார்ட் ரேட்டு, எத்தனை பீட்ஸோ அதுதான் ஹார்ட் ரேட்டு. 72னா 72. ஓகேங்களா? அன்ட்டு எஸ்வி அப்படின்றது வென்ட்ரிக்கிள், வென்ட்ரிக்கிள்லேருந்து எவ்வளவு பிளட்டு வந்து என்ன பண்ணுது வெளியில் போகுது அப்படின்றது ஸ்ட்ரோக் வேல்யூம். ஓகேங்களா? ஸ்ட்ரோக் வேல்யூமை எப்படி கால்குலேட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் மிஸ்ஸு, இடிவி மைனஸ் இஎஸ்வி. ஓகேங்களா? தென் ஃப்ராங்க் அண்ட் ஸ்டார்லிங் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கார்டியாக் மசில்ஸில் எவ்வளோ ஸ்ட்ரெச், எவ்வளோ அழுத்தம், எவ்வளோ இம்பல்ஸ், எவ்வளோ டீஆக்சினேட்டட் பிளட்டு கொட்டப்படுதோ அதை பொறுத்து தான் அந்த வென்ட்ரிக்கிள்ஸோட ப்ரெஷர் இருக்குது. அதன் மூலமாக தான் அழுத்தத்தை கொடுத்து அது வந்து என்ன பண்ண முடியும், வென்ட்ரிக்கிள்லேருந்து பிளட்டை வெளியில் கொண்டு போக முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? டியூரிங் விகரஸ் எக்ஸசைஸ், அளவுக்கு அதிகமாக நம்ம எக்ஸசைஸ் செய்யும்போது என்ன ஆகுது, எஸ்வி மே டபுள் அஸ் அ ரிசல்ட்ஸ் ஆஃப் வீனஸ் ரிட்டர்ன். அப்போ என்னாகும், ஸ்ட்ரோக்கோட வேல்யூமோட அளவு கூடிடும். ஏன்னா அளவுக்கு அதிகமாக நம்ம எக்ஸசைஸ் செய்யும்போது உடம்புல இருக்கக்கூடிய வீனஸ் பிளட் அதிகமான அளவு ரைட் ஏட்ரியலில் வந்து என்னாகும், கொட்டப்படும். டியூரிங் விகரஸ் எக்ஸசைஸ் எஸ்வி அப்படின்றது இங்கே என்ன இண்டிகேட் பண்ணுது, ஸ்ட்ரோக் வேல்யூம் மே டபுள், அதாவது வென்ட்ரிக்கிள்லேருந்து வெளியில் போகக்கூடிய ரத்தத்தின் அளவு 2 மடங்காகும் அஸ் அ ரிசல்ட்ஸ் ஆஃப் வீனஸ் ரிட்டர்ன். என்ன காரணம், வீனா கேவாஸில் அளவுக்கு அதிகமான டீஆக்சினேட்டட் பிளட் வந்து கொட்டப்படும். When left side of the heart fail, it results in the pulmonary congestion. ஏன்னா லெஃப்ட் சைடுனா நமக்கு தெரியும், லெஃப்ட் சைடு எல்லாமே ஆக்சிஜனேட்டட். இப்போ லெஃப்ட் ஏடிஎம்க்கு பிளட்டு எங்கேருந்து கிடைக்குது, நம்ம லங்ஸ்லேருந்து பல்மனரி வெயின் வந்து கேரி பண்ணி வருது. அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஹார்ட்டு ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம், நம்மளோட லங்ஸ் பல்மனரி, the word pulmonary indicate lungs congestion, அதில் ஏதோ குறைபாடு, அங்கேருந்து வரக்கூடிய பிளட்டோ ஆக்சிஜனேட்டட் ஃபார்மட்டோ ஹார்ட்டுக்கு வரதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதனால் வரக்கூடியதான் பல்மனரி கன்ஜெக்ஷன். சப்போஸ் ரைட் சைடு ஃபெயில் ஆகிட்டா இட் ரிசல்ட்ஸ் இந்த பெரிபரல் கன்ஜெக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், ரைட் சைடு பூராமே சுப்பீரியர் வீனாகேவா இன்ஃபீரியர் வீனாகேவா இதெல்லாம் த்ரூ அவுட் பாடியோட கனெக்ட் இருக்குது. ஸோ பெரிபரல் கன்ஜெக்ஷன்னா த்ரூ அவுட் பாடியிலேருந்து பிளட்டை எடுத்துகிட்டு வரும்போது டீஆக்சினேட்டட் பிளட்டை அந்த இடத்துல ஏதோ ஒரு பாதிப்பு இருந்தால் அது ரைட் சைடை வந்து என்ன பண்ணும், பாதிப்புக்கு உள்ளாக்கும். ஸோ ஃப்ராங்க் ஸ்டார்லிங் எஃபெக்ட் ப்ரொடெக்ட் த ஹார்ட் ஃப்ரம் அப்நார்மல் இன்க்ரீசஸ் இன் த பிளட் வேல்யூம். ஸோ ஃப்ராங்க் அண்ட் ஸ்டார்லிங் என்ன சொல்கிறாங்க, நார்மலாக நம்ம பாடியோட ஹோமியோஸ்டாட்டிக் மெக்கானிசத்தை, பாடியோட நிலைப்புத்தன்மையை மெயின்டைன் பண்ணணும்னா
என்ன பண்ணணும், இந்த வேல்யூம் அதாவது கார்டியாக் அவுட்புட் வந்து என்ன பண்ணணும், நார்மலாக இருக்கணும். தென் இந்த மெக்கானிசம் மெயின்டைன் லெஃப்ட் அண்ட் ரைட் வென்ட்ரிகுலர் அவுட்புட் ஈக்குவலி. அப்போ என்ன பண்ணணும், லெஃப்ட் அண்ட் ரைட்னா என்ன அர்த்தம், ரைட் சைடில் இருக்கக்கூடிய டீஆக்சினேட்டட் பிளட்டும் லெஃப்ட் சைட்லேருந்து அயோட்டாக்கு போகக்கூடிய ஆக்சினேட்டட் பிளட்டும் சமமான அளவு போனால் தான் நம்மளோட பாடியோட ஹோமியோஸ்டாட்டிக் மெக்கானிசத்தை மெயின்டைன் பண்ண முடியும்னு ஃப்ராங்க் அண்ட் ஸ்டார்லிங் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷனில் நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் ஹியூமன் ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம். அது ரொம்ப ஷார்ட்டனாக பார்த்துருக்கோம். ஆல்ரெடி நமக்கு அந்த ஃபார்மட் தெளிவாக தெரியுன்றதுனால ப்ரீவியஸ் செஷன்லேயே அதை பற்றி மிஸ்ஸை சொல்லியிருந்தேன். அடுத்து ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன்ஸ் ஆஃப் ஹார்ட் பீட்டில் எஸ்ஏ நோட், ஏவி நோட், பண்டில் ஆஃப் கேஸ் அண்ட் பர்கன்ஜி ஃபைபர்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்து ஹார்ட் பீட்டில் சிஸ்டோல்னா கான்ட்ராக்ஷனும் டயஸ்டோல்னா ரிலாக்ஸேஷனும் 72 டைம்ஸ் வந்து நம்ம ஹார்ட் பீட் ஆகுதுன்னு சொல்லியும் லப் அண்ட் டப் என்ற 2 சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதை நம்ம ஸ்டெதஸ்கோப் உதவினால் மெஷர் பண்ணிக்கலாம். லப் சவுண்டு வந்து க்ளோசர் ஆஃப் ட்ரை அண்ட் பைக்கஸ்பீட் வால்வ்னாலையும் டப் வந்து செமிலோனார் வால்வ்னாலையும் உருவாகுதுன்னு சொல்லி பார்த்தோம். டாக்கிகார்டியா அண்ட் பிராக்கிகார்டியானா இன்க்ரீஸ் ஆன ஹார்ட் ரேட்டை டாக்கினும் டிக்ரீஸ் ஆன பிராக்கிகார்டியான்னு சொல்லி பார்த்தோம். கார்டியாக் சைக்கிளில் வென்ட்ரிகுலர் டயஸ்டோல், சிஸ்டோல், ஏட்ரியல் சிஸ்டோல், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், திருப்பி வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் பார்த்தோம். தென் கார்டியாக் அவுட்புட்டில் சிஓஸ் ஈக்குவல் டு ஹெச்ஆர், ஹார்ட் ரேட் இன்ட்டு ஸ்ட்ரோக் வேல்யூம் பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.